ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிண்டியில் இருக்க பஞ்சாபி நேஷன் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அந்த ஃபுட் ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பஞ்சாபி நேஷன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆச்சு. டேபிள் செட்டிங்ஸ், அந்த ரெஸ்டாரண்ட்டோட செட்டிங்ஸ்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அது ஏசி எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன இங்கே ஆர்டர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெஜ் காம்போ, சைனீஸ் வெஜ் காம்போ. இதோட ப்ரைஸ் வந்து 230 ருபீஸ். இதை ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அவங்க மிக்ஸ்டு வெஜ் சூப் கொடுத்தாங்க. அந்த மிக்ஸ்டு வெஜ் சூப் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காம்போ வந்துடுச்சு. அந்த காம்போவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் கோபி 65, சில்லி பன்னீர், சில்லி கிரேவி, அப்புறம் ஒரு சாலட். இந்த பிளேட் தான், இந்த பிளேட்டில் உள்ள குவான்டிட்டி தான் அது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சேலட் சாப்பிட்றோம். சேலட் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. அப்படியே அது மெல்ட் ஆகி அப்படியே நம்ம உடம்புக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சில்லி கிரேவியும் நல்லா இருந்துச்சு. சில்லி பன்னீர் ஆசமாக இருந்துச்சு. அப்புறம் கோபி 65, காலிஃப்ளவர் 65 அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு. மற்றபடி அது நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. குவான்டிட்டி வந்து கம்மின்னு சொல்ல முடியாது, பட் மீடியம்னு சொல்லலாம். மீடியமான குவான்டிட்டியான ஃபுட்டு தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சூப்பு, ரொம்ப பிடிச்சது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த கொடுத்த சூப்பும் இந்த சேலடுமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சில்லி பன்னீர் அருமையாக இருந்துச்சு. அப்புறம் காலிஃப்ளவர் 65, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மற்றது எல்லாம் கொஞ்சம் ஒரு மீடியம் ரேஞ்சுன்னு சொல்லலாம். அந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு மீடியமான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பட் கொடுத்த காசுக்கு நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில் உட்காந்து இந்த மெனுவை என்ஜாய் பண்ணுறது ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ கிண்டியில் நீங்கள் இதை மிஸ் பண்ணாதீங்க. போய் இங்கே விசிட் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபுட் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ அதான் இந்த சில்லி பன்னீர், ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது சில்லி கிரேவி, அப்புறம் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் இங்கே இருக்குது. அந்த சில்லி பன்னீர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த பெப்பரு, அந்த மசாலாலாம் அவ்வளோ சூப்பராக அதில் இறங்கி இருந்துச்சு. அது சாப்பிடும்போதே அப்படியே மெல்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த சில்லி பன்னீருக்கு தாராளமாக 10 out of 10 கொடுக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு 10 out of 7 கொடுக்கலாம். சில்லி கிரேவிக்கு 10 out of 9 கொடுக்கலாம். அந்த சாலடுக்கு 10 out of 10 கொடுக்கலாம். ஸோ கொடுக்குற அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக இது ஒர்த்து தான். குவான்டிட்டி நான் மீடியம்னு சொல்லுவேன், கம்மி கிடையாது. பட் டேஸ்ட் வைஸ் சூப்பர். நீங்கள் ஒரு தடவையாவது இங்கே இந்த பஞ்சாபி நேஷனுக்கு விசிட் பண்ணி இந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். உங்களோட சப்போர்ட்னால தான் இந்த சேனல் இன்றைக்கி 600 சப்ஸ்கிரைபர் மேலே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.